ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து வத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன வத்தல், அதுக்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாமா? வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மணத்தக்காளி வத்தல், இது வந்து சுண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மசாலா, குழம்பு மசாலா வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து வரமல்லி. ஸோ நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, ஸோ கொஞ்சம் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் இதில் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து ஜில் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த மல்லி, மிளகாய், ஸோ அந்த எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாமே நாம் என்ன பண்ணுறோன்னா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் வந்து பேனில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரிசி வந்து நம்ம தனியாக வறுத்துக்கலாங்க. மிளகு, வெந்தயம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும், 3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ மற்ற எல்லாம் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் அரிசி வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ கரண்ட் போயிடுச்சுங்க, அரிசி வந்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் மசாலா வந்து வறுத்தேன் இல்லையா, அதே கடாயில் தாங்க வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம காரக்குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து பாருங்கள், நான் வந்து பெரிய ஆனியன் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து எடுத்திருக்கேன். அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அப்படியே முழுசாகவே சேர்க்கணும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஸோ கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செவந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம், 2 வரமிளகாய், ஏன்னா காரக்குழம்புக்கு வந்து வரமிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து சேர்த்தாச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இது ஒரு பக்கம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் வந்துட்டு வத்தல் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல். ஸோ இதை கழுவி வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாச்சுங்க. இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தேன், சேர்த்துக்கலாங்க.
நாம் வந்து தக்காளி சேர்த்தோம் இல்லையா, தக்காளி வந்து பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நாம் ஊற வச்சோம் இல்லையா தண்ணியில், இப்போ வந்து இந்த வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து எண்ணெயில் வதக்கியும் செய்யலாங்க, இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ தக்காளியில் வந்து கொஞ்சம் அப்படியே இது ஊறட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம புளி கரைச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து சேர்த்து அப்படியே வதக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் புளி வந்து கரைச்சிட்டேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். நாம் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது வந்து அரிசி கழுவுன தண்ணிங்க, 3வது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளியோட பச்சைத்தன்மை போகட்டுங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோம் இல்லையா, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வரணுங்க. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றி செஞ்சோம் அப்படின்னா குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரே மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எண்ணெயிலேயே வதக்கி செஞ்சோன்னா அது ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறச்ச நமக்கு குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோங்க குழம்புக்கு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நான் வந்து சேர்த்துக்கிறேன். அளவாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து போதுமானது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ மசாலா வந்து சேர்க்கவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சேர்த்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி வத்தக்குழம்பு வந்து யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா வந்து சுண்டி வரட்டுங்க, பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிஞ்சிட்ருக்குங்க. ஸோ இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பொடிச்சு வச்ச வெல்லம் தாங்க சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்தா பிடிக்கலை அப்படின்றவங்க வெல்லம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. வெல்லம் வந்து சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே குழம்பு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, குழம்பு வந்து கொதிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் குழம்பு வந்து இறக்கிக்கலாங்க. ஸோ நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து கொதி வரட்டுங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு 1 மினிட் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு வந்து பாருங்க தேன் மாதிரி பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்படம், அப்பளம், வத்தல், ஸோ எல்லாமே வந்து காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சுட சுட சாதம் போட்டு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பளம் வத்தல் குழம்பு தாங்க. ஸோ ஒரு சூப்பரான அல்டிமேட்டான தேன் மாதிரி வத்தல் குழம்பு பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுமா இந்த குழம்பு.
பாருங்கள், ஒரு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி அப்பளம் கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்க ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.